கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்ததை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி அதாவது டபுள் சைடில் உங்களுக்கு நான் ஃப்ரைடே என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ரிஜெக்ஷனும் தெரியலை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 50-50 சான்சஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம அதாவது எதிர்பார்த்த மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் வந்திருக்கு. ஓகே, வந்தாலும் இதோட மைனர் ட்ரெண்டை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 24,473 உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். ஸோ அதே சமயத்தில் வீக்லியில் பார்க்கும்போதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இல்லை, வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதோட சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சேனல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேனலில் வந்துட்டு நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% கிட்டத்தட்ட 1% வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சேனலை வந்து பிரேக் பண்ணலை பாருங்கள். ஸோ நிஃப்டி வந்து பிரேக் பண்ணிருச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் இந்த சேனலை பிரேக் பண்ணலை. ஸோ இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போச்சுன்னா நிஃப்டியை வந்து ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணும். பேங்க் நிஃப்டியில் இருக்க உங்களுக்கு வெயிட்டேஜ் ஸ்டாக்கு வந்து என்ன பண்ணும், ஹோல்டு பண்ணும். ஸோ ஒருவேளை பேங்க் நிஃப்டியும் உடைக்கும் பட்சத்தில் இன்னும் ரெண்டுமே ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பேங்க் நிஃப்டிக்கு இன்னொரு சப்போர்ட்டும் இருக்கும் நியர்லையே. அதாவது இந்த 56,110 அப்படின்றது நெக்ஸ்ட்டு இந்த சேனல் உடைச்சாலும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டையும் உடச்சிச்சுனா தான் நெக்ஸ்ட் ஒரு ஃபால் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரும். ஒரு நல்ல ஃபால் வந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 56,110 உங்களுக்கு உடைச்சா மட்டுமே. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிடலாம். சிடிஎஸ்எல். இந்த சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு சைட்வேஸ் வித் டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா, அதான் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1614, இதை பிரேக் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு ஒரு மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இதில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதிலேருந்து வெளியிலேயே வந்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வர்றது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ ஒன்று இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆனால் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே மாறும் இல்லையா? நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஏன்னா இன்னும் கீழே வரும்போது என்ன பண்ணலாம், அந்த நீங்கள் ப்ராஃபிட் பண்ண மாதிரியும் இருக்கும், அகைன் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க, பட் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராவிட்டா. இந்த கிராவிட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வியாழக்கிழமை கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு 4% வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஆனாலும் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்பையில் இருக்குது. ஸோ அதாவது ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1955
இல்லை 60 இந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது டார்கெட் நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இல்லை வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியில் வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்வான் எனர்ஜி. இந்த ஸ்வான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சேனலை சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸோ இதை உடைக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஒன்று இல்லை அப்படின்னாலும் ஸோ இது ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அதாவது இந்த மைனர் ட்ரெண்டில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராப்பரான ஒரு எஸ்எல்லாம் நீங்கள் இந்த 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 இடத்த மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ வாங்கும்போது மட்டும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டெசிஷன் தான். ஆனாலும் ஸோ ஒரு நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ வாங்கியிருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டிக்கு டவுன் சைடில் மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா அப்போது நம்ம வாங்கின ஸ்டாக்குலாம் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸோ மார்க்கெட் கீழே விழுகும்போதும் நமக்கு ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ண தெரியணும். ஸோ எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே நம்ம எஸ்எல்லை கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நுவாமா. ஸோ நுவாமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் புல் பேக் ஆணிச்சு, ஆனாலும் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஸோ டவுன் சைடில் தான் உடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 6888 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் மாதம் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஜூனில் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணாங்கன்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மேசகான் டெக். இந்த மேசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் உங்களுக்கு நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு மேலே போச்சு. அங்கே இருந்து மறுபடியும் என்னாச்சு, ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரலை ஸோ இவங்களுக்கு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த சேனலுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சேனலுக்கு வரட்டும். ஸோ என்ன ஒரு வேளை எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா எங்கேருந்துனா நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சேனல் இந்த 2886 ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்டாக்கில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். எப்போனா வியாழக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இல்லை வாங்கலைனாலும் இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்க ஒரு சில ஸ்டாக்குலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அன்றைக்கி. இந்தியன் பேங்காக இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், இல்லை பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இப்படி நிறையா ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் பையிங் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலில் வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆனந்த்ராஜ். இந்த ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ
இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆனாலும் நான் இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுக்கல. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் அதாவது ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்டர் அதாவது இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் பேசியிருந்திருப்பேன். ஸோ இது வரைக்கும் அதை பிரேக் பண்ணலை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து நியூ பையிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோ உங்களுக்கு நான் வியூ பண்ணுறேன். இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனாலும் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நிஃப்டி மட்டும் இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட்டும் என்ன இருக்குது, மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சு. ஸோ நம்ம வந்து சாட்டர்டே வந்து வீடியோ போட்டிருந்தோம் மிட் கேப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். அப்படி ஆணுச்சு அப்படின்னாலும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா இந்த ஹையையும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஸோ நம்ம என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நாராயணா ஹிருதாலயா. இந்த நாராயணா ஹிருதாலயா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். அதாவது இப்போது ரீசெண்டாகவே நம்ம இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு குட்டி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அதாவது இந்த சேனலை பாருங்கள். ஸோ இந்த சேனல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நம்ம இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்க, என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேடிஎம். இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலில் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து வியாழக்கிழமை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃப்ரைடே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த சேனலை பாருங்கள், இந்த சேனல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இந்த சேனலை உடச்சா மட்டுமே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து உங்களுக்கு நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 1942 அப்படின்றது பேடிஎம்மோட ஒரு நெக்ஸ்ட்டு டார்கெட். அதாவது இது ஷார்ட் டேர்மில், ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 90% கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். சரி, ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 5 or 10% வெளியில் வர்றது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அதாவது இன்றைக்கி நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் மெட்டல். இந்த ஷியாம் மெட்டல் பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பிளாக் கலர் ஹாரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கேயும் நம்ம பார்த்துருந்தோம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போது ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இப்போது இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஒரு 3%லேருந்து ஒரு 5% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சோன்னே வெளில வந்துடுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஏன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்போ ஒரு 3 or 5 அதுலேயே நம்ம வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாரன் ஃபார்மா. இந்த டாரன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை அதாவது இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனலில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை இதுலேருந்து மேலே போயிட்டு அகைன் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஒரு ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வீக்லியிலையும் இந்த ஸ்டாக் வந்து டெய்லியிலையும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வீக்லியில் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ டெய்லியில் நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கும் வீக்லியில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வீக்லி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அதாவது கிட்டத்தட்ட 4500 ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஷார்ட் டேர்மில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம பார்த்துருவோம். ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம். அது வீக்லியில் இருந்துச்சு, இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை, ஆனால் வீக்லியில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்ட்ரி ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஆகலாம். ஷார்ட் டேர்முக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே இன்னும் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, 3452, இது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது டாரண்ட் ஃபார்மா ஒரு 5% ஆர் 3% நம்ம வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வெளியில் வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டில், அதாவது அதோட நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு சேனல் வந்து பாஸ் ஆகுது. இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, டவுன் சைடில் வந்திருக்கு. டவுன் சைடில் வந்துட்டு இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஃபஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட்டில், ஒரு ஸ்ட்ராங் லெவலான ஒரு சப்போர்ட்டில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது ஒன்று. ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து எப்போல்லாம் ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் டவுன் சைடில் தான் வந்துச்சு. ஒரு சிக்ஸாக்காகவே ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன இறக்கம், திருப்பி ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் இறக்கம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு ஒரு 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. நல்ல சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுது, இன்னொன்று அதோடைய அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. மைனர் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போகுது. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் கிட்டத்தட்ட இந்த சேனல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ப்ரைஸை பார்க்கும்போது 1351, 1350ன்னு வைங்களேன். 1350 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஒன்று இங்கே இல்லைனா இந்த சப்போர்ட்டில், அதாவது பிரேக் அவுட்னு கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்தால் இப்போ இந்த ஸ்டாக் மேலே போகுது. இங்கே ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சன்ஃபார்மா. இந்த சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஓரளவுக்கு நல்லா ஃபால் ஆகிருக்கு. அதோட டார்கெட், அதாவது இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 2000க்கு நியர்பையில் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அங்கேருந்து இந்த சேனல் வந்து பாஸ் ஆகுது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்ட், அதாவது இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த கன்சால்டேஷன் ஜோனையும் நிறையா தடவை இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு இந்த சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஒரு 3 கேண்டில் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஒரு 3% வந்து ஆமாம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 3% வந்து நமக்கு வந்து ஒரு எஸ்எல்ஐ கொடுக்குறதுக்கான 3லேருந்து ஒரு 5%க்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெயிட் பண்ணிவிட்டு இந்த சேனல் அகைன் மறுபடியும் ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள்
இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எடுக்கிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இந்த சேனலை வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற பாஸ் ஆகிற இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே போய் டச் பண்ணோன்னே என்ன ஆகும், ப்ராஃபிட் புக் ஆகும். ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சேனல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த லோ இந்த 1640 கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டிக்ஸான் டெக்னாலஜி. டிக்ஸான் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் இருக்குது. இவங்க வந்து சைனா கம்பெனியோட டைப் பண்ணி ஸோ அதாவது மொபைல், லேப்டாப் இதை மாதிரியான அவங்களோட ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸால் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகலாம், ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வெறும் நியூஸ் மட்டும் கிடையாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹை 19,000. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த சேனல் வந்து பிரேக் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணட்டும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆகலாம். எனக்கு அதாவது டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃப்ரைடே வந்து இங்கே பாருங்கள், டச் பண்ணிவிட்டு ஃப்ரைடே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சில ஸ்டாக்கில் மட்டும் அப்டேட் பண்ணிடுவோம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா பவர். இந்த டாடா பவரை நம்ம வந்து இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருந்தோம். இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை டாடா பவரை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணி வெளியில் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனது ஆயிருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளில வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியாது. பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல சப்போர்ட் வரட்டும். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி இந்த 382 வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இது ஒரு மைனர் ட்ரெண்டு தான். அது மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கிடைக்கும்போது, இல்லை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ரிலையன்ஸ். இந்த ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல டவுன்ஃபால்லேருந்து மேலே போச்சு. மேலே போயிட்டு அதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன ஆகுது, ஸோ கீழே தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1378 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதையும் உடைக்கும் பட்சத்தில் ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1300 இல்லை 1315 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ரிலையன்ஸை நீங்கள் வந்து இப்போது பை பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கடைசி ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு அவங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு கேட்டிருக்காங்க. இல்லை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இந்த மைனர் ட்ரெண்டோட சேனலை பிரேக் பண்ணி அதாவது ஒரு 2 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ இந்த சேனலை அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தோணலாம், ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இந்த சேனலை விட்டு கீழே வந்திருக்கே,
ஸோ இது எப்படி கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஸோ அப்படி இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதாவது இது வந்து அன்னைக்கு வந்து அன்வான்டாக உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இதை நான் சொல்லலை, மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதையும் இந்த புள்ளியையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்டும் என்ன இருக்குது, இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மேலே பவுன்ஸ் பேக் ஆணுச்சு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி கீழே வருது. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம அதாவது கொஞ்சம் இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதாவது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போதைக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இது கீழே வரட்டும், கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்லையோ இல்லை நல்ல பிரேக் அவுட்லையோ நம்ம என்டர் ஆகலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இது ரிசல்ட் டைம் ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகட்டும் இல்லை வியூஸாக இருக்கட்டும், நீங்கள் அதையும் உங்களுக்கு காமெண்ட் பாக்ஸில் பண்ணிங்கன்னா ஸோ அதனால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நியூஸ். நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.